A network of 4 capacitors of capacity equal to C1, C2, C3, C4 values கொடுத்திருக்காங்க. Connected to a battery காட்டிருக்காங்க. The ratio of the charges on C2 and C4 இது பண்ணோம். So இந்த diagram first நம்ம simplify பண்ணோம்னா C1, C2, C3 are in series. So அதை simplify பண்ணோம்னா series 1 by CS is what? It is 1 by C plus 1 by 2C plus 1 by 3C. LCM 6 எடுத்தேனா இங்க வந்து 6 plus 3 plus 2. So 11 by 6C. So capacitor in series is 6C by 11. So இதை நான் simplify பண்ணி 6C by 11. இங்க வந்து என்னது? இது வந்து C4. இது CS and C4. These two are connected in parallel. Correct? So parallel combination la net effective capacitance வந்து CS plus C4. So 6C by 11 plus C4 என்ன value கொடுத்திருக்காங்க 4C. So 4C. So here it will be what? 6 plus 44 by 11. So 50 by 11C தான் வந்து என்னுடைய net capacitance. இந்த capacitanceக்கு அப்ப நம்ம charges வந்து எவ்வளவு charges கண்டுபிடிச்சோம்னா charges will be equal to CP into V. Net voltage V, CP இது அப்போ வந்து 50 by 11 CVங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ Q சார்ஜஸ் இங்கே வரும்போது என்ன பண்ணும் Q1 வந்து இங்கே போகும், Q2 இங்கே வரும். பட் Q1 வந்து இந்த மூணு ஏன்னா C1, C2, C3 மூணு என்னது சீரீஸில் இருக்கிறதுனால அதே சார்ஜ் சீரீஸில் சார்ஜ் ரிமைன் சேம். ஸோ C1, C2, C3 எல்லாத்துலேயும் என்ன சார்ஜ் தான் போகும் Q1 தான் போகும். C4ல் நமக்கு வந்து Q2 போகும். அப்போ நம்ம வந்து சார்ஜஸ் அதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒன்று Q1 கண்டுபிடிச்சா அதே வந்து நம்ம C2க்கு எடுத்துக்கலாம். ஸோ நெட் சார்ஜ் வந்து நம்ம இப்போ வந்து இது பண்ணணும்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு Q1 will be equal to C. ஸோ Q1 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்னது சார்ஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கெப்பாசிட்டன்ஸ். ஸோ 6 by 11C இன்டூ வோல்டேஜ் வந்து எவ்வளவு வோல்டேஜ் வந்து V. ஸோ 6C by 6CV by 11ங்கிறது தான் என்னுடைய சார்ஜ் Q2 என்னது Q2 வந்து again Q2 is the capacitance into the voltage. Capacitance என்னது 4C into the voltage வந்து C. So இப்போ ratio கேட்டிருந்தாங்கன்னா என்னது Q1 by Q2 தான் கேட்டிருக்காங்க. So it will be 6 by 11 CV divided by 4 CV, which will be nothing but 6 is to 44. 6 is to 44 2 times போட்டோம்னா 3 is to 22. So 3 by 22 is the answer.